வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. யாண்டும் இடும்பையிலன்னு படிக்கணும். ஒரு பொழுதும் துக்கம் கிடையாது. எப்படி இருக்கு இந்த குறள் எல்லாம்? இல்லாட்டி இப்படி பாடுவாங்களா? வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை கொடுத்த நாடு. சரி, இப்ப முதல் 3 குறள்ல கருத்துக்கள்லாம் சொல்லிட்டார். உலக முதல்வன், வாலறிவன், மலர்மிசை ஏகினான். இதெல்லாம் ஒண்ணுமே விளங்குற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற போது புரியுற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் மறந்து போகுது. எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லையா? நிறைய பேர் இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்க சொல்ற போது புரியுற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்கிற இந்த விவகாரத்தை பார்த்தா செருப்பு போடுற போதே 1008 ஞாபகம், கிளாஸே முடிகிற போதே 10 நிமிஷம் இருக்கிற போதே நிறைய கேள்விகள்லாம் உள்ள வருது. இப்படிலாம் தோன்றுமே, தோன்றாமையா இருக்கும்? அது எனக்கும் தெரிகிறது, உங்களுக்கு தோன்றும் என்பது. அதனாலதான் இந்த 4வது குறள்ல இருந்து கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி வந்து பேசுறார் வள்ளுவர். இந்த முதல் 3 குறள் ஈடு இணையற்ற ஒப்புயர்வற்ற குறட்பாக்கள், சந்தேகமே இல்லை. உலக முதல்வன், வாலறிவன், மலர்மிசை ஏகினான் இலக்கணம். அறிவுபூர்வமான நம்பிக்கை அல்லது ஏற்றுக்கொள்ளுதல், அவனுடைய அறிவு நூல்களை முறையாக கற்றல், பிறகு அவனை ஆழ்ந்து உள்ளத்திலே தியானித்தல், இது வழிபாடு. தன்னம்பிக்கையும் தெய்வீக அறிவும், பயனுள்ள தெய்வீக அறிவும், ஆழ்ந்த அமைதியும், பேரின்பமும் பயன்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இதுதான் லட்சியம். ஞாபகம் வச்சோம். வாழ்க்கையில நமக்கு லட்சியம் என்ன? இறைவனை உள்ளத்திலே நன்கு உணர்தல். இறைவனை கரங்குவிவார் உள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. இப்ப இந்த குறள் என்ன சொல்லுகிறதுனா, இந்த பேருண்மையை உணர வேண்டும் என்றால் இந்த முதல் 3 குறள்ல இருக்கக்கூடிய கருத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் மேலான குறிக்கோள். அந்த உலக முதல்வனாகிய வாலறிவனை, உள்ளத்தினுள்ளே உணர்வாக இருக்கின்ற இறைவனை உணர்ந்து அவனிடத்திலேயே ஒடுங்கி அமைதியும் ஆனந்தமும் பேரின்பமும் உடையவர்களாக நாம் திகழ வேண்டும் என்பதுதான் சாரம் இந்த முதல் 3 குறள்ல. இனி கொஞ்சம் கீழே இறங்கி பேசுறோம். இது கடவுளுக்கு இலக்கணம் தான், மாறிடாங்க, தப்பா நினைச்சிடக்கூடாது. என்ன கீழே எங்கேயோ போயிடுச்சார். கடவுளுக்கு மற்றொரு இலக்கணம், வேண்டுதல் வேண்டாமை இலான். நம்மெல்லாம் யாரு? வேண்டுதல் வேண்டாமை உள்ளவர்கள். வேண்டுதல்னா என்ன அர்த்தம்? வேண்டுதல் இஸ் ஈக்குவல் டு விருப்பு, வேண்டாமை இஸ் ஈக்குவல் டு வெறுப்பு, விருப்பு இஸ் ஈக்குவல் டு லைக்ஸ், வெறுப்பு இஸ் ஈக்குவல் டு டிஸ்லைக்ஸ். நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது பிடிக்காததுன்னு நிறைய இருக்கு. அந்தந்த நேரத்தில் எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது வெளிப்படும். எல்லா நேரத்திலையும் இப்போ பிடிச்சது பிடிக்காது உள்ளுக்குள்ள வண்டியா இருக்கு. இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நிறைய இருக்கு நமக்கு. விசேஷத்தில் இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, நல்லதெல்லாம் நமக்கு பிடிக்காது, கெட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதானே பொதுவாக ஒரு விதியே சொல்றாங்க. இப்போ நமக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கிறதா, சோம்பேறியா இருக்கிறது பிடிக்கிறதா? சொல்லுங்க. பிடிக்கிறது இல்லை. நல்லது நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. உப்பெல்லாம் கம்மியா, காரமெல்லாம், உப்பு காரம் புளி இதெல்லாம் கம்மியா சாப்பிட பிடிக்குமோ? நமக்கு பிடிக்காது. நாக்கு அவ்வளவு விசேஷமானதாச்சே. நாக்கினுடைய சிறப்பு என்னவென்று சொல்லுவது? இந்த பிரம்மதேவன் படைப்பிலேயே சிறப்பு இந்த நாக்கும் தோலும் தான், படுத்துற பாடு. நீங்க இந்த கண்ணை கூட ஏதாவது சமாளிச்சுடலாம், கண்ணு காது மூக்கு இதை சமாளிச்சுடலாம். இந்த நாக்கும் தோலும் இருக்கே வெரி வெரி பவர்ஃபுல்ங்கிறாங்க. அதுதான் ஜெயிக்கணும். இந்த தோலை ஜெயிக்கணும்னா நாக்கை ஜெயிச்சா, நாக்கை ஜெயிச்சா தான் தோலை ஜெயிக்க முடியும். இருக்கட்டும். அதுக்கு அடுத்த குறள் இருக்கே, பொறிவாயில் ஐந்த வித்தான், அது பக்கத்தில் இருக்கு. இருள் சேர் இருவினையும், அதுக்கப்புறம் பொறிவாயில் ஐந்த வித்தான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கார். அது அப்புறம் பார்த்து போனான். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வேண்டுதல் வேண்டாமை
இலான். விருப்பு வெறுப்பு இதுதான் நமக்கிட்ட எல்லாரையும் நம்மளெல்லாம் பிரிக்கிறது, நமக்குள்ள 1008 பிரச்சனைகளை உருவாக்குறது எல்லாம் இந்த விருப்பு வெறுப்பு தான். அதனால் இந்த விருப்பு வெறுப்புக்கு மாறானது என்ன தெரியுமோ? தர்மம், அறம். அறம்ங்கிறது விருப்பு வெறுப்புக்கு நேர் எதிரடையான தர்மம்ங்கிறது. நமக்கு தர்மத்தில் விருப்பம் இருந்துட்டா நம்ம ரொம்ப பாக்கியசாலிகள். நமக்கு தர்மத்திலையும் பூர்ணமாக விருப்பம் இல்லையே, அப்பப்போ அதர்மத்திலையும் கொஞ்சம் விருப்பம் இருந்துருக்கு. ஆக தர்மம் அதர்மம் ரெண்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இப்போ விருப்பு வெறுப்பு நமக்கு மனசுக்குள்ளே இருக்குது. கிருஷ்ணர் கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறார், நம் எல்லோருக்குமே இந்த விருப்பு வெறுப்பு இயற்கையாகவே இருக்கிறது. ஆனால் இயற்கையாக இருக்கின்ற இந்த விருப்பு வெறுப்போடு நாம் வாழக்கூடாது. இந்த விருப்பு வெறுப்புகளை அறத்தின் துணை கொண்டு வெல்ல வேண்டும் என்று கீதையில சொல்றார். 3வது அத்தியாயத்தில் இருக்கு. இந்திரியஸ்ய இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தினௌ. இந்த விருப்பும் வெறுப்பும் நமது அறிவு செல்வத்தை அபகரிக்கும் திருடர்கள் அப்படிங்கிறார். தௌஹ்யஸ்ய பரிபந்தின, அறிவு செல்வத்தோட நம்ம வழியில போயிட்டு இருக்கோமா நிம்மதிங்கிற வாழ்க்கையை தேடி, இந்த விருப்பு வெறுப்புங்கிற திருடர்கள் இந்த அறிவு செல்வத்தை அபகரித்து நம்முடைய பயணத்தையே வீணடித்து விடுகிறார்கள் என்று கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கார். நரகத்துக்கு வாசல் 3ங்கிற போது இதை விடமாட்டேங்கிறார். நரகத்துக்கு வாசல் 3ல் 1 விருப்பு, இன்னொன்று வெறுப்பு, இன்னொன்று பொருட்பற்று. த்ரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹ காம குரோதஸ்ததா லோபஹ தஸ்மாதேதத்ரயம் த்யஜேத். பல இடங்கள்ல இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நம்ம புராணங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. எல்லா புராணத்தையும், இந்த ராமாயணத்தை எடுத்துக்கிட்டா ராவணன், கும்பகர்ணன், அப்புறம் கர தூஷணன் எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டே இருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து இது ஒரு புராணத்துக்குள்ளே 2 பேரை நிறைய பேர் வருவான். சூரபத்மன், தாரகாசுரன், எதை எடுத்தாலும் சரி. அப்புறம் மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டா சிசுபாலன், அப்புறம் கம்சன், அப்புறம் துரியோதனன், துஷாசனன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அங்கங்க 2 பேர். இவங்க தான் தாயும் தந்தையும், நம்முடைய அனைத்து துன்பங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருப்பவர்கள். இந்த விருப்பு வெறுப்பு, விருப்பு அம்மா, வெறுப்பு தாய். மாற்றி வேணா போட்டுங்க. ஏன் சாமி இது அநியாயமா இருக்க? வெறுப்பு அப்பான்னு போடக்கூடாதா? போட்டுங்க. அதுலேயும் உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? இது பேர் சம்ஸ்கிருதத்தில் ராகத்வேஷம்னு பேர். ராகத்வேஷம். ராகம்னா விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு. இந்த கடவுள் பாருங்க, எல்லா சாமியும் கையில் ஒரு கையில் பாசம், ஒரு கையில் அங்குஷம் வச்சிருக்கு. அதனால் இது என்னன்னா வேண்டுதல் வேண்டாமை இல்லான்னு காட்டுறதுக்காக. இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை எல்லாம் கிடையாது. அவர் போய் ஒரு பக்தன் போய் கும்பிடுவான், கடவுளே அவனுக்கு நீ அனுகிரகம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவன் கும்பிடுவான். அவன் சொல்லுவான் அவனுக்கு அருள் நீ புரியக்கூடாதுங்க. 2 பேருமே புரிய மாட்டார். ஏன்னா 2 பேரும் அவனுக்கு வேண்டான்னு சொன்னான் இல்லையா, அதனால பண்ணிவிடுவார் அவர். அவருக்கு இதெல்லாம் வெறுப்பு வெறுப்பு கிடையாது. அவருக்கு என்ன இருக்கு? அதான் இந்த 2 கையை எடுத்துங்க. கோயிலுக்கு போனால் 2 சேரணும். வெறுப்பு வெறுப்பற்ற சீரிய அற வாழ்க்கை, ஒற்றுமை வாழ்க்கையை அருள்வாயாக, சரியான வாழ்க்கையை கொடுப்பாய் அப்படிலாம் சொல்லலாம். அப்போ இந்த கடவுளுக்கு இந்த விருப்பு வெறுப்பு, அந்த இதுக்கு ஆயுதம் கொடுத்துருக்கோமே, அது என்னன்னா இறைவன் விருப்பு வெறுப்பற்றவர். ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகார அங்குஷ உஜ்வலா. அந்த விருப்பு வெறுப்புகளை இறைவன் ஆளுகிறார் அப்படின்னு அர்த்தம். இறைவனுக்கு வெறுப்பு வெறுப்பு கிடையாது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ. புராணங்கள்ல எல்லாம் இதிகாசங்கள்ல எல்லாம் இந்த ராட்சசர்களை 2 பேரா சொல்றதெல்லாம் நம்முடைய விருப்பு வெறுப்பை உருவகப்படுத்தி தான் சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு உதாரணமா ஒரு ஸ்லோகம் இருக்கு. ராமர் இந்த ராமாயணத்தை ஒரு அழகா ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்லியிருக்கிறார்கள்னா, ராமன் என்ன பண்ணார்? இலங்கைக்கு போனார்.
ராமர் சேத்து பாலம் கதையெல்லாம் இருக்குது, அது தனி, அது ஆரம்பித்தா இன்னொன்று வந்துடும். இலங்கைக்கு போனார், கடலை தாண்டினார், போகணும் அது சொன்னால் போகணும். கடலை தாண்டினார், அங்கே போய் ராவணனையும் கும்பகர்ணன் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணினார். அப்புறம் என்ன பண்ணினார்னா சீதையை அழைச்சிக்கிட்டார். அப்புறம் அயோத்தியில் போய் பட்டாபிஷேகம் பண்ணி சௌக்கியமாக இருந்தார். இதான கதை. அது அழகாக சொல்கிறாங்க, நிறைய பாட்டாகவும் சொல்கிறாங்க, ஸ்லோகமாகவும் சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் இதை தத்துவத்தோடு இணைச்சி சொல்கிறார் ஒரு நூலில், ஆத்மபோதம்ங்கிற நூலில். மோகம் என்னும் கடலை கடந்து விருப்பு வெறுப்பு என்னும் அரக்கர்களை கொன்று அமைதி என்னும் மனைவியை அடைந்து ஆத்மாராமன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். ஹோல் ராமாயணத்தையே ஒரு 32 எழுத்துல ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார் ஆதிசங்கரர். எப்படி பாருங்க. தீர்த்வா மோகார்ணவம். மோகார்ணவம்னா என்ன? மோகம்ங்கிற கடலை, அவிவேகம், மோகா. நமக்கு எது நல்லது கெட்டதுன்னே தெரியறது இல்லையே. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் தெரியுறதா? நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்மளே குழந்தைகளாக இருக்கோமே, கரெக்டு தானே? நம்மளே குழந்தைகளாக இருக்கோம். நம்ம ஆள் தான் பெருசாக இருக்கோமே தவிர அறிவில் நாம் எல்லாரும் குழந்தைகளாக தான் இருக்கோம். ஆக இந்த மோகம் என்னும் கடலை கடந்து விருப்பு வெறுப்பு என்னும் அரக்கர்களை கொன்று அமைதி என்னும் மனைவியை அடைந்து ஆத்மாராமன் விளங்குகிறான். தீர்த்வா மோகார்ணவம் ஹத்வா ராகத்வேஷாதி ராட்சசான் யோகி சாந்தி சமாயுக்தா ஆத்மாராமோ விராஜதே. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. மெய்யன்பர்களே, ஆதிகுரு திருவள்ளுவருடைய திருவருளால் தொடர்ந்து நாம் திருக்குறளை முறையே கற்று வருகிறோம். செவிக்கும் சிந்தைக்கும் இனிமையை பயப்பது திருக்குறள். கேட்பதற்கும் இனிமையாக இருக்கிறது, அதை சிந்திக்கும் பொழுது உள்ளத்திற்கு இனிமையாக இருக்கின்றது. இத்தகைய உயர்வானதொரு நூலை நாம் கற்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து கற்பதற்கு ஒரு வாய்ப்பை நாம் அடைந்திருக்கிறோம். எனக்கும் கூறுவதற்கு நல்லதொரு வாய்ப்பு, உங்களுக்கும் கேட்பதற்கு நல்லதொரு வாய்ப்பு. இப்போ இந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் நாம் பார்த்தோம். இந்த பாயிரத்தில் அமைந்திருப்பது கடவுள் வாழ்த்து. வள்ளுவர் அறத்தை பற்றி கூறப்போகிறார். அதை கூறுவதற்கு முன்பு இறைவனை போற்றி வணங்குகிறார். அந்த இறைவன் எந்த மதத்திற்கும் உட்பட்ட இறைவன் அல்ல. அறிவே உருவான ஆண்டவன், அறிவுருவான ஆண்டவன். அந்த அறிவுருவான ஆண்டவனுடைய அருமை பெருமைகளை தொகுத்தும் வகுத்தும் கூறுகிறார் திருவள்ளுவர். இப்போ முதல் குறள் பார்த்தோம். இறைவன் உலக முதல்வனாக இருக்கிறான். அவனை வழிபடுகின்ற முறை அறிவுபூர்வமாக அவனை பற்றி அறிந்து ஏற்றுக்கொள்ளுதல் வழிபாடு. அதனுடைய பயன் தன்னம்பிக்கை என்று பார்த்தோம். இரண்டாவது குறளிலே இறைவன் எல்லாம் அறிந்தவன், வாலறிவன். அவனால் அருளப்பட்டுள்ள அறிவு நூல்களை, உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான அறிவு நூல்களை, மெய்ப்பொருளை தெரிவிக்கின்ற அறிவு நூல்களை நாம் முறையே தெய்வீக உணர்ச்சியோடு பேரன்போடு நாம் கற்க வேண்டும். அதுவே வாலறிவனுக்கு நாம் செய்கின்ற வழிபாடு. அதனுடைய பயன் நம்முடைய அறிவு பயனுள்ள அறிவாக, தெய்வீக அறிவாக, சிறந்த அறிவாக விளங்கும். இது பயன் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக இறைவன் உலக முதல்வனாகிய வாலறிவனாகிய இறைவன் நம் உள்ளே உள்ள தாமரையிலே அறிவாக, பேர் உணர்வாக இருக்கிறான். ருக்வேத மகா வாக்கியம் சொல்லுகிறது, பிரஜானம் பிரம்ம, பேர் உணர்வே பரம்பொருள். ஆக பரம்பொருள் நம்முடைய உள்ள தாமரையிலே உணர்வாக இருக்கிறார். அவர் இல்லாமல் நம்முடைய உள்ளம் இயங்காது, எண்ணங்கள் இயங்காது. உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன, எந்த தெய்வத்தினுடைய அருளால் உள்ளத்தில் எண்ணங்கள் நிகழ்கின்றனவோ, இயங்குகின்றனவோ,
எண்ணங்களால் எந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாதோ அதுவே பரம்பொருள், அதுவே உனது உண்மை வடிவம் என்று உபனிஷதம் உபதேசிக்கிறது. என் மனசா ந மனுத்தே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே. கேனோபனிஷத் மந்திரம். இதை பற்றி விளக்கம் சொன்னால் நீண்டு போயிடும். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இறைவன் உள்ள தாமரையிலே உணர்வாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது. மற்றொரு வேதத்தில் பகுதியில் சொல்லப்படுகிறது. பத்ம கோஷ பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்யதோமுகம் அதோ நிஷ்ட்யாவிதஸ்தியாந்தே நாப்யாமுபரிதிஷ்டதி ஜ்வாலமாலாகுலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மஹத் சந்ததகும் ஷிலாபிஸ்துலம் பத்யா கோஷசன்னிபம் தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்ய மத்யே மகானக்னிஹி விஸ்வார்ச்சிர் விஸ்வதோ முகः சோக்ரபுக் விபஜன் திஷ்டன் ஆஹாரமஜரः கவிஹி. மந்திரம் ரொம்ப பெருசு. திரியகூர்த்வமதஷாயி ரஷ்மயஸ். இந்த உள்ள தாமரையில் இறைவன் இருக்கிறான்னு உணர்த்துற மந்திரம். திரியகூர்த்வமதஷாயி ரஷ்மயஸ்தஸ்ய சந்ததா சந்தாபயதி ஸ்வந்தேகம் ஆபாததலமஸ்தகஹ. பாதத்தில் உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரையும் பரவி இருக்கின்ற பேருணர்வு அவன் அப்படிங்கிறது. ஆபாததலமஸ்தகஹ தஸ்ய மத்யே வன்னிஷிகா அணியோர்த்வா வ்யவஸ்திதः நீலதோ யத மத்யஸ்தாத் வித்யுல்லேகேவ பாஸ்வரா. இந்த மந்திரத்துக்கு விளக்கம் தெரிஞ்சு தியானம் பண்ணினோமான ஆனந்தமா இருக்கு. தஸ்யா நிறைய மந்திரம் இருக்கு. நான் சொன்னா பெருசாயிடும் பார்க்குறேன். தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா. அதனாலதான் மாணிக்கவாசகர் பாடினார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. இப்படிலாம் பாடினதுக்கு காரணம் என்ன? இறைவன் நம்ம நாம் சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு பாடல்ல, உண விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. நாம அந்த அன்பை செலுத்தணும். அதான் பாடியிருக்காங்க. அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. என்னது இன்னொரு பாட்டு பாடணும். இப்ப கூட பாடினேன் இல்லையா? பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து. இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள். இதுக்கு எல்லையே இல்லை, முடிவே இல்லை. நம்ம நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூல்களுக்கு பஞ்சமா என்ன? ஆன்மீக நூல்களுக்கு அது படிக்கிறதுக்கு நமக்கு வாழ்நாள் போருமா? தேவாரம் திருவாசகம் 12 திருமுறைகள் இருக்கு. அதை தவிர திவ்ய பிரபந்தம் இருக்கு, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. இதெல்லாம் படிச்சு முடிக்கிற சமாச்சாரமா என்ன? ஏதோ 2-3 நமக்கு தெரிஞ்சிருந்தா நல்லது. ஆனால் அது மயமா இருக்கணும். நம்ம அதன் மயமாக நாம் இருக்க வேண்டும். ஆக அந்த உள்ள தாமரையிலே இருக்கின்ற இறைவனை, அறிவே உருவான அந்த ஆண்டவனை ஆழ்ந்து எண்ணுவது வழிபாடு. அது 3வது குறளுக்கு நாம் சொன்னது. அதனுடைய பலன் மனதில் ஆழ்ந்த மனம் எப்பொழுதும் ஆழ்கடலை போன்று அமைதியாக இருக்கும். இந்த மனோவியாதியை பற்றி சொல்லும் போது என்னன்னா, சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் லெவலில் தான் நிறைய இருக்குங்கிறாங்க. எல்லா சிக்கலும் அங்கே தான் இருக்குங்கிறாங்க. அதை சரி பண்ணுற சக்தி இதுக்கு இருக்கு. ஆழ் மனது ஆழ்கடல் போன்று ஆகிவிடும். ஆழ்கடல் எவ்வளோ அமைதியாக இருக்கு. மேல தானே கொஞ்சம் அலைகள்லாம் இருக்கு. ஆகவே நமக்கு எப்படின்னா உள்ள கடைசி வரைக்கும் அலை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம அவ்வளோ தூரம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் உலகத்தில். கொஞ்சமாவது இப்படிலாம் நேரத்தை ஒதுக்கி இப்படி சிந்திச்சா வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி இப்போ பண்ணுறோமே, இந்த சிந்தனையை பண்ணுறோமே. வீணடிக்காமல் நேரத்தை ஒரு நாளும் இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணுறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்.
நம்ம மன அமைதிக்கு நாம பண்ற ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். சரி, ஆழ்கடலை போன்று உள்ளத்திலே ஆழமான அமைதியை கொடுக்கின்ற ஆற்றல் மலர்மிசை ஏகியவனை மாண்புடைய அவனை அவனுடைய திருவடிகளை சார்ந்திருந்தால், திருவடிங்கிறத உதாரணத்துக்கு சொல்ற, அடிங்கிற வார்த்தையெல்லாம் பேருக்கு. ஏன்னா இங்கே அடிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் அறிவைத்தான் இங்கே அது குறிக்கிறது. திருவடிகள் என்று சொன்னாலும் கூட எல்லாம் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அது எதுக்கு சொல்றேன்? அப்படியே கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, எல்லாத்துலேயும் தாழ் வாழ்க, அடி வெல்க, அடி போற்றி, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் மாயப்பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இதெல்லாம் ஓதி உணர்றதுக்கே நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம். திருவாச்சகம் படிக்கிறதுக்கு நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். சரி, அடுத்தது பார்த்தோம் நம்ம. வேண்டுதல் வேண்டாமை இலான். இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை கிடையாது. விருப்பு வெறுப்பு அற்றவன். அவருக்கு பக்ஷபாதம் கிடையாது. இவன் வேண்டியவன் அவன் வேண்டாதவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த விருப்பு வெறுப்பு இல்லாம இயற்கையின் நியதியை உணர்ந்து யாராருக்கு என்னென்ன பலனை எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படியே கொடுக்கக்கூடியவன் ஆண்டவன். நம் கண்ணுக்கு புலப்பட மாட்டான், எண்ணுதற்கு எட்டா எழிலார். ஆனாலும் அவன் உலக நியதிகளை ஓயாது பார்த்து கொண்டிருக்கிறான். உபனிஷத் சொல்லுகிறது, ஏகோ தேவஹ சர்வபூதேஷு கூடஹ சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷா சாட்சி சேதா கேவலோ நிர்குணஷ்ச. வேதம் சொல்றது கர்மாத்யக்ஷா, கர்மபல தாத்தா. ஆகையினால் அவர் பார்த்து, நம்ம அவர்கிட்ட போய் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நம்ம கர்மாவை பார்த்து பார்த்து பலனை கொடுக்குறார். நீங்கள் எவ்வளவு தூரம் பூஜை பண்ணுறீங்களோ யதா கர்ம ததா பலம். எவ்வளவு வழிபாடும் இதுவும் பண்ணுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு பலன். நம்ம தத்தம், வள்ளுவர் சொன்ன மாதிரி, பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். நம்ம பண்றதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும், வீண் போகாது. அப்ப இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைங்கிற ஒரு அறிவை நாம பெறோம். அவன் உலகத்துக்கு தலைவனாக இருக்கிறான், எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான், நமது உள்ளத்தாமரையிலே உரைகின்றான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. உள்ளத்தாமரையிலே அவன் உணர்வாக இருக்கிறான் என்பதை உணர முடியவில்லை. அதுக்காக என்ன பண்றதுன்னா, அவன் இருக்கிறான்ங்கிறத முதல்ல அசியூம் பண்ணிக்கிறோம். பெரியவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நமக்கும் இந்த சொல்ற விதமா சொன்னா அது விளங்குவதாகத்தான் தோன்றுகிறது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. உண்மை, மாபெரும் உண்மை, அதுதான் உண்மை, மற்றவைகள் உண்மை அல்ல. ஆனா இறைவன் எப்படிப்பட்டவன்? வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். அது ஒரு இலக்கணம். விருப்பு வெறுப்பு அற்றவன். சரி, இந்த விருப்பு வெறுப்பற்ற ஆண்டவனை வழிபடுகின்ற முறை என்ன? அவரை ஏதாவது திருப்திப்படுத்தினா நம்ம பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் சமாளிச்சுப்பாரா? நமக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கே. பகவானும் நம்மள மாதிரியா? அப்படி இருந்தால் அவருக்கு நமக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? நம்ம தவறுகளையெல்லாம் நிறைய செஞ்சுட்டு, பகவானே உனக்கு ஒரு கோயில் கட்டிவிடுறேன், கட்டி ஒரு கும்பாபிஷேகத்தை பண்ணிவிடுறேன், அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணிவிடுறேன், நீ மாத்திரம் நான் பண்ண தப்புக்கு மாத்திரம் தண்டனை கொடுத்துடாது அப்படின்னா அவர் விடுவாரா? என்னன்னு பண்றது ஒன்றும் இது இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? நான் பண்ணின தப்பையும் கணக்கு வச்சுப்பார், பண்ண புண்ணியத்தை இதுவும் நான் ஒத்துக்கிறேன்ப்பா, இதுவும் நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன், அதையும் நான் கணக்கில் வச்சுக்கிறேன், நீ பண்ணிருக்கிற அக்கிரமத்தையும் கணக்கில் வச்சுக்கிறேன், ரெண்டுக்கும் நான் பலன் கொடுத்தாகணும். என்ன பண்ணுறது? நான் விருப்பு வெறுப்பு அற்றவன். அப்படி இருக்கிறேன். எனக்கு பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. நான் அப்படித்தானே நடந்து ஆகணும். என்னுடைய தர்மம் அப்படி. நானே தர்மத்தை, கடவுளே தர்மத்தை கடைப்பிடிக்கலன்னு சொன்னா யார்கிட்ட போறது? ஆகவே இறைவன் விருப்பு வெறுப்பற்றவன். விருப்பு வெறுப்பற்ற ஆண்டவனை எப்படி வழிபடுவது அப்படின்னு கேட்டா, நம்முடைய விருப்பு வெறுப்புகளை குறைக்க பழகிக் கொள்வதே விருப்பு வெறுப்பற்ற ஆண்டவனை வழிபடுகின்ற வழிபாட்டு முறையாகும். முதல்ல என்ன சொன்னோம்? அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதல் வழிபாடுன்னு சொன்னோம். இரண்டாவது குறள்ல
அறிவு நூல்களை கற்பது வழிபாடு என்று சொன்னோம். மூன்றாவது குறள்ல உணர்வாகிய இறைவனை ஆழ்ந்து தியானம் செய்வது வழிபாடு என்று சொன்னோம். இப்பொழுது என்ன சொல்லுகிறோம் என்றால், விருப்பு வெறுப்புகளை குறைப்பதுதான் வழிபாடு. எவ்வளவு தூரம் நம்ம குறைக்க முடியுமோ குறைக்க. நம்ம சாஸ்திரமே அதுக்கு தான் இருக்கு, சொல்லுகிறது 5 வயசு வரைக்கும் விருப்பு வெறுப்போடு இருக்கலாமா. 5 வயசுல என்ன விருப்பு வெறுப்பு பெருசா வந்துட போறது, சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. 5 வயது வரை குழந்தைய எப்படி வளர்க்கணும் நம்ம தேசத்து சாஸ்திரம் சொல்லி இருக்கு. இப்ப வெஸ்டர்ன் எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நம்ம தேசத்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு 5 வருஷம் ராஜா மாதிரி குழந்தைய வளர்க்கணும், அப்புறம் 10 வருஷம் அடிமை மாதிரி வளர்க்கணும், அதுக்கு பிறகு நண்பனா வளர்க்கணும், இப்படி சொல்லியிருக்கு. ராஜவத் 5 வருஷாணி 10 வருஷாணி தாசவத் பிராப்தே து ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவதாச்சரேத். நம்ம அப்படியா கற்றுக் கொடுக்குறோம். இப்போ தான் அமெரிக்காவில் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தன் துப்பாக்கியில் சுட்டான் பாருங்க, ஒரு கொரியன். அதுக்கப்புறம் தான் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ என்னென்னா, குழந்தைகளை நாம் கண்டிச்சோம்னா அது சைல்டு அப்யூஸாம். எப்படி கூடாது, இருக்கிறது ஒன்றே ஒன்று. தர்மத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது அம்மா அப்பாவோட பொறுப்பு இல்லையா, அதுக்கு இது பண்ணணும். அதுதான் ஒரு உதாரணம் சொன்னாங்க. இந்த பானையை வெளியிலையும் தட்டணும் உள்ளேயும் தட்டணும். அது எப்படி ரெண்டையும் தட்டினா தான் பானையை வனைய முடியும். அது மாதிரி இந்த குழந்தைகளை அன்பாலையும் நாம் இது பண்ணணும், அதே சமயம் கண்டிப்பாகவும் இருக்கணும். அன்பும் தேவை, கண்டிப்பும் தேவை. அன்புடைமைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார், கண்ணோட்டம்னு சொல்லியிருக்கார். கண்ணோட்டம்னா தாட்சிணியம்னு பேர். கண்ணோட்டம்னு ஒரு அதிகாரம், அரசனுக்கு அது இருக்கணுமா. கண்ணோட்டம், கண்ணோட்டம்னா தாட்சிணியம்னா சில இடங்கள்ல விட்டு கொடுக்கணும். இப்ப இன்னைக்கு ஒன்று படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தொட்டு அனுபவிக்கும் இன்பத்தை விட்டு அனுபவிக்கும் வீட்டின்பம் அப்படின்னு போட்டிருந்தது. தொட்டு அனுபவிக்கும் இன்பத்தை விட்டு அனுபவிக்கும் வீட்டின்பம் அப்படின்னு ஒரு அடி படித்தேன். அது மனசுல ரொம்ப பதிஞ்சுடுச்சு. வார்த்தைகள்லாம் அப்படி போட்டிருக்காங்க. எதுக்கு தாட்சிணியம் சொன்னா விட்டு கொடுக்கணும். சில இடங்கள்ல விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அதான் சொல்றாங்களே, விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை அப்படி சொல்றாங்க. விட்டு கொடுத்து அதுக்காக விட்டு கொடுத்துட்டே இருந்தாலும் மாட்டிப்போம். ஞாபகம் வச்சு, குட்டை குட்டை குனியறவனும் முட்டாள், குனிய குனிய குற்றவனும் முட்டாள்னா அது பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நாம் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. நம்ம ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே பண்ணி போகணும். எதுக்கு சொல்கிறேன், இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத வாழ்க்கையை நம்ம பெரியவர்கள் நமக்கு அருள் பண்ணியிருக்காங்க. இந்த நாடு மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ இந்தியன் பீனல் கோட் சட்டம் இருக்குது, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்துக்கு நம்ம மதிக்கணுமா இல்லையா? அந்த சட்டத்துக்கு நம்ம மதிப்பு தரணும். அந்த மதிப்பில் அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தான் நடந்து ஆகணும். நாம அதில் நம்ம விருப்பம் நுழைக்க முடியாது. நம்ம ஊரில் தான் ரோட்டில் எப்படி வேணாலும் போயிட்டு இருக்கோம். ட்ராவல் போகிறது ஓரளவுக்கு பரவாயில்லை. இந்த மட்டுமா ரோடு போயிட்டு இருக்கோம், வண்டி போயிட்டு வரோமே, ட்ராவல் பண்ணிட்டு வரோமே. வெளிநாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிஸ்டத்தை மக்கள் ஒபே பண்ணுகிறார்கள். அங்கே போலீஸ் இருக்கிறதே தெரியாது. இங்கே போலீஸ் இருக்கிறது தெரியணும், தெரிஞ்சாதான் ஒழுங்காக இருப்பான். அங்கே எங்கே இருக்கார் போலீஸ்னே தெரியாது, அவர் பகவான் மாதிரி இருப்பாருங்க. நீங்கள் தப்பு பண்ணினா கரெக்டாக வந்துடுவார். இதை விட எல்லாம் விசேஷம் என்னென்னா, அங்கங்கே கேமரா இருக்கும், அது காமிச்சிடும் எல்லாம். நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அந்த சென்சார் கேமரா க்ளீனாக ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தவுடனே அடுத்த நாள் ஃபோட்டோவும் பேப்பரும் வரும். நீ இந்த மாதிரி தப்பு பண்ணினே இந்த பிடி ஃபைனோட வா. அவ்வளோதான். நம்ம தேசத்தையும் மற்ற தேசங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அந்தந்த நாட்டில் போய் பார்த்தா தான் தெரிகிறது. எதுக்கு சொல்கிறேன், எல்லா நாட்டிலையும் சட்டத்திட்டங்கள் இருக்குது. சட்டத்திட்டங்கள் எதுக்கு? மக்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. மனம் போன போக்கில் வாழ்ந்தால் நாடு என்ன ஆகிறது? அது தனி மனிதனுக்கும் மனம் போன போக்கில் வாழக்கூடாது. சமுதாயமும் மனம் போன போக்கில் எல்லாம் செயல்பட ஆரம்பித்தா நாட்டை எப்படி நடத்துறது? ஆண்டவன் விருப்பு வெறுப்பற்றவன், அவன் நியதிகளை வைத்திருக்கிறான். நீ இதை பண்ணினானா இது கிடைக்கும், இந்த தவறு இதை செய்தா இதுக்கு இந்த பலன் கிடைக்கும், வினைக்கு ஏற்ற விளைவு உண்டு.
அதை யாரும் தவிர்க்க முடியாது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை முதல்ல அதை சொல்லணும். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆகவே நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறோம். என்னதான் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் சுற்றி வர 24 மணி நேரம் ஒரு 5 டாக்டரை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட முடியுமா? டாக்டரே போனாலும் போயிடுவார். அப்படி இருக்கிற போது எப்படி வாழ முடியும்? எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை மிக மிக குறுகிய காலம். அந்த குறுகிய காலத்தில் நம்ம விருப்பு வளர்த்து மனசை கெடுத்து மற்ற சமுதாயத்தையும் கெடுத்து, பாரதியார் சொன்ன மாதிரி தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள். சாதாரண வரியா என்ன? எப்படிலாம் வருது பாருங்க. சரஸ்வதி கட்டாட்சம் இப்படி வருது பாரதியாருக்கு. அதை படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய புண்ணியம் வேணும். தேடி சோறு நிதம் தின்று, அங்கே இங்கேயும் அலைஞ்சு கலைஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு சோறு நிதம் தின்று அங்கங்கே நின்று அரட்டை அடித்து பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் அப்புறம் என்னென்னா ஒரே கவலை, மனம் வாடி துன்பம் மிக உழன்று. அதனால என்னென்னா மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுன்னா பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து அப்படியே வயசாக போயிட்ட நரை கூடி கிழப்பருவம் எய்தி கூற்றுக்கு இறையன, யமதர்மராஜோட கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் அப்படி போயிடுவேன் நினைச்சியா என்ன அப்படிங்கிறார் பாரதியார். ஆகவே எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இப்படி விருப்பு வெறுப்போட உலகத்தில் வாழக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இது வாழக்கூடாதுங்கிறதுக்காக தான் 5 வயசு வரைக்கும் நீ இஷ்டத்துக்கு இருக்கலாம்ப்பா. காமாச்சாரா காமவாதா காமபக்ஷான்னு நாங்கள் சாஸ்திரத்தில். நீ இஷ்டத்துக்கு சாப்பிடு, இஷ்டத்துக்கு பேசி, என்ன வேணா, குழந்தை சின்ன குழந்தை தானே, அது 5 வயசு வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுவிடணும். 5 வயசு முடிஞ்சதுன்னா ஒழுங்காக உட்காரு, எந்திரி, நம்ம சொன்னபடி அதை பொறுப்பாக செய்யணும். நாம் குழந்தையை பெற்றா மாத்திரம் போறாது. வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் குழந்தையை பற்றி சொல்கிற பொழுது. இந்த புத்திர பாக்கியம் நம்ம சொல்கிறோம், குழந்தை பாக்கியம்னு சொல்கிறோம். வள்ளுவர் அதை பேரு, தமிழில் அதுக்கு பேரு தானே பேரு. என்ன அழகான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அவர் போட்டிருக்கிற வரிகள்லாம் பாருங்க. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த நன்மக்கட்பேறு அல்ல பிற. பெருமவற்றுள், இந்த உலகத்திலேயே நாம் பார்க்குற பொருள் விஷயத்தில் பெருமவற்றுள், இந்த உலகத்தில் நாம் என்னெல்லாமோ அடையிறோம் வாழ்க்கையில், அவற்றுள் யாம் அறிவதில்லை. என்னதுன்னா அறிவறிந்த நன்மக்கட்பேறு பிற அறிவதில்லை. அப்படி அர்த்தம். நல்ல புத்திசாலியாகவும் நல்ல பண்புள்ள ஒரு குழந்தைக்கு சமமான பாக்கியம் என்ன இருக்கு? சுபுத்திர குலதீபகான். ஆக நல்ல குழந்தை குடும்பத்துக்கு விளக்கு, குல விளக்கு. ஆக எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு குழந்தைய பொறுப்பா வளர்க்கணும். அம்மா அப்பாவுக்கு அந்த கடமை இருக்கு. குழந்தைய பொறுப்பா நல்ல ஒரு அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த குழந்தையா வளர்க்கணும்னா அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு ஆனந்தமா அறிவோட இருந்தா கொடுக்க முடியும் குழந்தைக்கு. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நாம நம்ம குழந்தை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும்னா நம்ம கிட்ட இருந்தா தானே அதுக்கு வரப்போறது. காரணம் இல்லாம எங்க காரியம்? வெறும் உடம்ப மாத்திரம் படைச்சுட்டா போருமா? சதப்பிண்டம். அதுல அறிவை கொடுக்க வேண்டாமா? அதுக்கு குணத்தை கொடுக்க வேண்டாமா? அதுக்கு தான் பெரியவங்க வகுத்து கொடுத்தாங்க. 5 வயசுக்கு பிறகு தர்மம் ஆரம்பிச்சுடுது. அதுக்கு பேர் தர்மம்னு பேர். அறம்னு தமிழ்ல சொல்றோம், சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேரு தர்மஹா. தர்மஹா தாரணாத் தர்ம இத்யாஹு தர்மேண விதுதாஸ் பிரஜாஹ யஸ்யாத் தாரண சம்யுக்தஹ சதர்ம இதி நிச்சயஹ. தர்மத்தை பற்றி மகாபாரதம் சொல்லுகிறது. தர்மம் என்றால் என்ன? உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். உள்ளத்தின் அமைதியை, சமுதாயத்தின் அமைதியை தாங்குவது அறம். அமைதியை தாங்குவது அறம். இதுக்கெல்லாம் அரண் வலியுறுத்தல. இதை பற்றி நிறைய சொல்ல போகிறேன். இருந்தாலும் எதுக்கு இங்கே வேண்டுதல் வேண்டாமை இலான்னு சொன்னதுனால, விருப்பு வெறுப்பற்ற இறைவனை வழிபடுகின்ற நெறிமுறை என்னவென்றால், விருப்பு வெறுப்பற்று அற வாழ்க்கையை பின்பற்றினால் விருப்பு வெறுப்புகள் தாமே அகலும். அதான் விஷயம். அற வாழ்க்கையை பின்பற்றினால், பெரிய வள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா,
நான் வள்ளுவர் சொன்னதை தான் நான் கேட்க போகிறேன். என் புத்தி சொன்னதை கேட்க மாட்டேன். என் புத்தி இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு இன்னொன்று சொல்லும், மாற்றி மாற்றி என் புத்தி சொல்லும். என் புத்தியை நான் நம்ப மாட்டேன். நான் என் புத்தியை திருக்குறளில் சரண்டர் பண்ணிவிட்டேன். வள்ளுவர் என்ன கைடு பண்ணட்டும், அப்படி வாழும். அதுதான் விருப்ப வெறுப்பற்ற வாழ்வு. நமக்கு என்ன, நம்ம வேணாலும் சுத்த தெரியாதா? எங்கே வேணாலும் போக முடியாதா? மனிதனுக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்கே. சுதந்திரத்தை அப்படியே பயன்படுத்தி ஞாபகம் வச்சுங்க. இப்போ சுதந்திர தினம் வரப்போகுது. இப்போ இன்னும் 10 நாள் தான் இருக்கு. சுதந்திரம் என்பது நிறைய பேருக்கு புரியல. சுதந்திரம் என்பது 2 அர்த்தம். சுதந்திரத்தை கொடுத்த ஒருத்தனுக்கு சுதந்திரம் கொடுத்தா, சுதந்திரத்தை பற்றின அறிவில்லாதவனுக்கு சுதந்திரம் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? மனம் போன போக்கில் சுதந்திரத்தை பயன்படுத்துவான். அறிவுள்ளவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தா பொறுப்புணர்ச்சியோட செயல்படுவான். நம்ம நாட்டு மக்களை பற்றி நாம் நினைத்து கொள்ளலாம் எப்படி இருக்குன்னு. பொறுப்புணர்ச்சியோட நம்ம நாட்டில் வாழ்கிறோம் நாம் எல்லோரும். நம்மளை விட்டுருங்க, நம்ம ஏதோ தப்பி தவிர கொஞ்சம் பேர் இப்படி கிளாஸ்க்கு வந்துருக்கோம். எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஊர்ல? நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் எல்லா இடத்துலையும் போயிருக்கு. இதுக்காக வேண்டி எனக்கு கிளாஸுக்கு கூட்டம் வரல நான் நினைக்கல. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஒழுக்கமாக படித்தா போகிறோம், 5 பேர் வந்தாலும் போகிறோம்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் எதுக்கு இதில் சொல்கிறேன்னா, இப்போ இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய அறிவும் பக்குவமும் நமக்கெல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. ஆனாலும் நம்ம கடவுளுடைய அருளால் சுதந்திரம் கிடைச்சி இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய சுதந்திரம் பறிபோனதற்கு காரணம் என்ன? அதையும் ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? நம்முடைய சுதந்திரம் பறிபோனதற்கு காரணம் என்ன? இப்பவும் சரியா இல்லைன்னா சுதந்திரம் பறி போயிடும். நமக்கு அது புரியறதில்லை. இப்பவும் நம்ம சரியா ஒழுங்கா பொறுப்புணர்ச்சியோட இந்த நாட்டில் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் வழி நடத்தவில்லை என்றால் மறுபடியும் சுதந்திரம் இப்பவே மறைமுகமாக பறி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு சான்றுகள் நமக்கு தெரியலை, அது வேற விஷயம். ஆனா நம்முடைய சுதந்திரம் சரியா வாழலைன்னா சுதந்திரத்தை பறிச்சுடுவாங்க. பறிக்கிறதே தெரியாம பறிச்சுடுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க ஒரே நாள்லயே எல்லாத்தையும் பிடிச்சாங்க. அப்படி இப்படியே பரவினான். ஆக்டபசி மாதிரி அப்படி அப்படியே பிடிச்சி உட்காந்து சுத்தீவிர வந்தாங்க. அப்படியே அங்கங்க இருக்கிற நம்முடைய அரசர்களுக்கெல்லாம் அவ்வளோ வீக்னஸ் இருந்தது. அதெல்லாம் கதை சொல்ல ஆரம்பித்தா பெருசாக பிருத்விராஜ் ஜெயசிங் கதையிலேருந்து ஆரம்பிக்கணும். எல்லாம் ஆரம்பித்தா நம்ம தான் காரணம். நமக்குள்ளே இருந்த பொறாமையும் ஒற்றுமையின்மையும் தான் பல காரணங்களால் இதெல்லாம் இப்படி சுதந்திரத்தை இழந்தோம். அதுக்கு பிறகு அந்த சுதந்திரத்தை பெறத்துக்கு எவ்வளவு தவம் பண்ணினோம், எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் தியாகம் பண்ணாங்க, எத்தனை பேர் தபஸ் பண்ணாங்க. மகாத்மா காந்தி எவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கார், எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினது. இது ரொம்ப பேசல. நீங்கள் சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள், சிந்தியுங்கள். நம்ம ஊரில் அடிக்கடி மீட்டிங் போட்டு சொல்கிறாங்களே, தோழர்களே சிந்தித்து பாருங்கள்ங்கிறாங்க. நானும் உங்களை சிந்தித்து பாருங்கள் என்று உங்கள் சிந்தனைக்கே இதை விட்டு விடுகிறேன். ஆக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய அறிவை, அது எதுக்கு சொல்றேன், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் இறைவன். அந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை வழிபடுகின்ற வழிபாடு என்னன்னா, அவனால் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ள அருளாளர்கள் வாயிலாக, ரிஷிகள் வாயிலாக, அந்த ஆண்டவனால் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கை நெறிமுறைகளை விருப்பு வெறுப்பின்றி பின்பற்றி வாழுவதே அந்த வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனுக்கு நாம் செய்யும் வழிபாடு. அதுதான் வழிபாடு. தர்ம ஆச்சரணம் தான் அவருக்கு வழிபாடு. நம்ம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை நுழைக்கக்கூடாது. நான் இப்படித்தான் செய்வேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்தை எடுத்துங்க. வீட்டில் இன்னைக்கு பாருங்க, இந்த குச்சனூருக்கு போயிட்டு எத்தனை பேர் இங்கே வந்துட்டு போறாங்க. இன்னைக்கெல்லாம் இந்த சனின்ன உடனே அவன் நடுங்குறான். நடுங்குறான். ஏன் இப்படி நடுங்குறான்? பயம். இப்படி பயம். எதுக்கு இப்படி பயப்படணும் சனியை பார்த்து? சனியை பற்றி நிறைய சாஸ்திரத்தில் விசாரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. இவங்களுக்கு சனினாலே அவர் என்னவோ துக்கம் கொடுத்துருவாரு, ஒரு பயம். சனி மெய்யறிவை கொடுப்பார்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஞானத்தை கொடுப்பார். துன்பத்தை கொடுத்து நம்மை புடம் போட்டு நமக்கு மெஞ்ஞானத்தை கொடுக்கும் ஆற்றல் படைத்தவரை சனைஸ்சரன் அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அந்த நல்லதை எடுத்துக்க கூடாதோ, அதுக்கு எதுக்கு துன்பம் கொடுப்பானே, அறிவை கொடுப்பானே அப்படின்னா. துன்பம் கொடுக்காம உனக்கு அறிவு வருமா?
எப்படி வரும்? துன்பம் வர வரத்தானே உனக்கு புத்தியே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆயில துன்பம் வரணும். துன்பம் வரலைன்னா என்ன பிரயோஜனம்? துன்பம் இல்லைன்னா இன்பத்துக்கு என்ன மதிப்பு? அதாவது துன்பம் இல்லாத இன்பம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. துன்பம் இல்லாத என்ன இன்பம் எப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், துன்பம் இல்லாத இன்பம் சுகம் ஹி துக்கான் அனுபூய சோபத்தே கனாந்தகாரேஷ்விவ தீபதர்சனம் சுகாத்து யோ யாதி நரோ தரித்ரதாம் திருதரீரேண மிருதஸ்ஸ ஜீவதி. இதனுடைய பொருள், சுகம் துக்கம் அனுபவிச்சாதான் சோபிக்குமா. சுகம் ஹி துக்கான் அனுபூய சோபத்தே, துக்கத்தை அனுபவிச்சாதான் சுகம் சோபிக்குமா. கனாந்தகாரேஷ்விவ தீபதர்சனம், கருகும்னு இருட்டு இருக்கிற போதுதான் வெளிச்சம் எங்கேயாவது தெரியாதான்னு ஏங்குவோம். அப்போ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சா ஆனந்தமா இருக்கும். இருட்டுல வெளிச்சம் தெரிஞ்சாத்தாப்பா இன்பம். கனாந்தகாரேஷ்விவ தீபதர்சனம். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் துன்பமே இல்லாம இன்பமா இருந்தான்னா அது நடைப்பிணத்துக்கு சமானம். சுகாத்து யோ யாதி நரோ தரித்ரதாம் திருதரீரேண மிருதஸ்ஸ ஜீவதி. அதனால வாழ்க்கையில துன்பத்தை வரவேற்போம். வள்ளுவர் சொல்றார், இன்னைக்கு கூட போட்டிருக்காங்க, துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. என்ன குறள் பாரு! எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ விடாத, இன்பத்தை கொடுக்கும் நல்வினையை செய்வாய். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. இதுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு இவ்வளவு நேரம் வளவளன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், விருப்பு வெறுப்பற்றவன். விருப்பு வெறுப்பற்ற இறைவனை போற்றி வழிபடுகின்ற நெறிமுறை எப்படின்னு கேட்டால், விருப்பு வெறுப்பை நீக்கக்கூடிய வழிமுறைகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறார். வீடு இப்படித்தான் கட்டணும், அதுதான் ஆரம்பித்தேன், அதுலேருந்து சனிக்கு போயிட்டேன். வீடு இப்படித்தான் கட்டணும், இப்படி கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை இல்லை, எனக்கு இந்த பக்கம் சமயக்கட்டு இருந்தா, நீ சமயக்கட்டு அங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிற, ஆனால் உன் சாப்பாடு யாரும் சாப்பிட முடியாது. என்னத்தையாவது சொல்லணும்னு வச்சோம். அதில் நீ சமைச்சியானா அந்த சாப்பாடு சாப்பிட்டா வியாதி வரும், இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சோம். இங்கே இடத்துல சமைச்சிங்கன்னா சமையல் சரியா இல்லாட்ட கூட சரியாயிடும். என்னோ சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, வாஸ்து, இப்போ எல்லாரும் வாஸ்து சாஸ்திரம் தான். இப்போ எல்லாருக்கும் வாஸ்து சாஸ்திரம் தெரிஞ்சே ஆகணும். இன்ஜினியர்லாம் கட்டடம் கட்டுறவங்களுக்கெல்லாம் வாஸ்து சாஸ்திரம் தெரியலன்னா ப்ரொஃபஷனில் இருக்க முடியாது. வாஸ்து சாஸ்திரம் படித்தா ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நேமாலஜி கூட படித்தாகணும். எல்லாம் தெரிஞ்சாகணும். அவருக்கு அந்த ப்ரொஃபஷனில் மெயின்டைன் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும்னா அவருக்கு எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சாகணும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட சொல்கிறோம், டாக்டர் சொல்கிறார் இந்த மருந்தை சாப்பிடுங்க, இந்த மருந்து காபி சாப்பிட்டா வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு ஹோமியோபதி டாக்டர், இன்னும் அலோபதி டாக்டர் இதெல்லாம் சொல்ல மாட்டார், ஹோமியோபதி டாக்டர் இது சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, காபி சாப்பிட்டீங்கன்னா இது வேலை செய்யாதுன்னு சொன்னார்னா என்ன பண்ணுறது? அவர் சொல்கிற ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த மருந்து வேலை செய்யணும்னா நீ காபி சாப்பிட கூடாது. என்னுடைய விருப்பம் நுழைக்க முடியுமா? எனக்கு நோய் குணமாகணும்னா டாக்டர் சொல்கிறத நான் கேட்டு தான் ஆகணும். அது மாதிரி இந்த வாழ்க்கையே ஒரு நோயின்ட்டான். இந்த வாழ்க்கைங்கிற நோயில் நம்ம நோய் பாதிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் நாம் விருப்பு வெறுப்பற்ற சீரிய வாழ்க்கை முறையை வாழ வேண்டும். எங்கேயாவது என்ன பிரச்சனைன்னு பாருங்க, எல்லாம் அவங்கவுங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான். ஒருத்தர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் படி வாழ்ந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? வீடுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சட்டம் இருக்கணும். ஒரு தனி மனிதனுக்கு சட்டம் இருக்கு, சமுதாயத்துக்கு சட்டம் இருக்கு. இப்போ சட்டம் போட்டு மனிதனை திருத்திட முடியுமா? சொல்லுங்க பாபு. சட்டம் எப்போ வேலை செய்யும்? சட்டம் எப்போ வேலை செய்யும்? நீங்கள் தப்பு செய்கிற வரைக்கும் பார்த்துன்னு இருக்கோம். நீங்கள் தப்பு செய்யாதேங்கிறதுக்கு சட்டம் இல்லை. தப்பு செய்யாமல் பார்த்து அரசாங்கம் என்ன பண்ணும்? தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கும். தப்பு செய்கிறவனுக்கு தான் தண்டனை கொடுக்கும். பொதுவான விதியை சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ சட்டம் தப்பு செய்கிறவனுக்கு சட்டம் தண்டனை. ஆனால் சமுதாயத்தில் பண்பாட்டை சட்டம் வளர்க்குமா? அதாவது அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி பரம்பரை பரம்பரையாக குடும்பத்தில் எல்லாரும் வளர்த்த நாடு இது. இது ஆர்கனைசேஷன் அமைப்பு வச்சு கற்றுக் கொடுக்கல. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய இந்த இத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற இந்த நாட்டில் இன்னைக்கும் தர்மம் இருக்கு.
நம்ம தர்மம் முழுக்க அழியலை. எங்கேயோ ஒரு பக்கம் பெருசாக அதர்மம் இருக்குங்கிறது தெரியுது, ஆனாலும் முழுக்க நமக்கு போகலை. இப்போ நினைச்சாலும் நம்ம இதை காப்பாற்றிட முடியும். நினைக்கணும், கடவுள் அதுக்கு அருள் புரியணும். அமைதியான வாழ்க்கை, மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வாழ்க்கை, வையத்துள் வாழ்வாங்கு வாழுகின்ற வாழ்க்கை கிடைக்காமையா போயிடும். வாழ நினைத்தால் உங்களுக்கு தெரியும், அந்த பாட்டு தெரியும், மண்ணில் நல்ல வண்ணம் தெரியாது, வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில். அப்படி இருக்கு. அப்புறம் இன்னொன்று, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், அது அடுத்தது ஒன்று இருக்கு. போயிட்டு போட்டு நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, இதை பற்றி இன்னும் நிறைய பேச போகிறேன். அரண் வலியுறுத்தல்ல இதுதான் மெயின் டாப்பிக்கே. இந்த விருப்பு வெறுப்பற்ற அற வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன ஆகும்னா, விருப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு, இலான் அடி சேர்தல்னா என்ன? அடி சேர்தல் என்றால் விருப்பு வெறுப்பற்ற சீரிய அற வாழ்க்கையை மேற்கொள்ளுதல். அதுவே விருப்பு வெறுப்பற்ற இறைவனை போற்றி வழிபடுகின்ற வழிபாடு. அதனுடைய பயன் என்னன்னா, யாண்டும் இடும்பையில, இந்த யாண்டுங்கிறது ஒரு வார்த்தை, யாண்டும் ஒரு பொழுதும் இடும்பையில துன்பம் வராது. அது நம்ம பல போன பிரிவில் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா தாங்கிற சக்தியும் வந்துடும். யாண்டும் இடும்பையில ஒரு பொழுதும் துன்பம் வராது. நீ ஒழுங்கா வாழ்ந்துட்டா உனக்கு என்னப்பா கஷ்டம்? நான் சிங்கப்பூருக்கு முதல்ல போனேன் 97. 10 வருஷம் ஆகுது. போயிட்டே இருக்கேன், அடிக்கடி போயிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் தெரியும். அங்கே முதல்ல போன உடனே அவர் சொன்னார், நான் தங்கியிருக்கேன், என்னோட ஹோஸ்ட் சொன்னார், சுவாமி இது நல்லவனுக்கு நல்ல ஊர். இந்த வார்த்தை சொன்னார், இது நல்லவனுக்கு நல்ல ஊர், தப்பு பண்ணினான்னா அவன் இருக்க முடியாது. நம்ம அந்த லீ குவான் யூ சொல்கிறார், அந்த சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர், அப்போ முந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தவர், இப்போ அவர் தான் மறைமுகமாக பிரைம் மினிஸ்டர், எல்லாம் நல்ல தரமுள்ளவர்களாக இருக்காங்க. அவர் சொல்கிறார், லீ குவான் யூ சொல்கிறார், கடைசியாக பிறந்த இந்த மாதிரி எல்லாம் நம்ம நாட்டில் பேசினா அடிச்சுருவாங்க. அவர் சொல்கிறார், நான் இறந்த பிறகு எவனேனும் இந்த நாட்டில் தவறு செய்தால் கல்லறையிலிருந்து எழுந்து வந்து அடிப்பேன்னு. இப்படி பேச முடியுமா? நம்ம நாட்டில் பேசிட முடியுமா? தலைவர்கள் பேசிட முடியுமா? நடக்காது. அதிசயமா இருக்கு இந்த சட்டம். இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, லீகான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க அவர் அப்படி இருந்தாலும் குறை சொல்றதுக்கு ஆள்லாம் இருக்குங்க, அது வேற விஷயம். நமக்கு தான் கடவுளே வந்தா கூட குறை சொல்லுவோம். எல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் சட்டம் தான். நான் போயிட்டு ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கேன். காரில் சொல்றாங்க ஒரு செய்தி. நேற்றைய தினம் ஆர்ச்சர்ட் ரோட்ல இருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பேச்சு அங்கு இருப்பவர்களுக்கு அருவருப்பை உண்டு பண்ணியது, அங்கு சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு அருவருப்பை உண்டு பண்ணியது. அங்கிருந்த காவல்காரர் அவர்களை கைது செய்தார். அவர் நீதிபதியின் முன்னே நிறுத்தினார். நீதிபதி அவர்களுக்கு 3 சவுக்கடியும் 250 வெள்ளி அபராதமும் விதித்தார். நியூஸ்ல வருது, 3 சவுக்கடி 250 வெள்ளி அபராதம், டாலர் அபராதம் விதித்தார். இங்கே நடக்குமா? மலேசியாலும் உண்டோ தெரியல, அங்கே எப்படி தெரியல, கொஞ்சம் அங்கே பரவாயில்ல, இப்படி இருக்குங்க, அங்கே தெரியாது நமக்கு. சிங்கப்பூரில் எப்படி? அப்போ எதுக்குன்னா, இதுதான், நீ ஒழுங்கா இல்லைன்னா அடி கிடைக்கும், ஒழுங்கா இருக்கணும். அதனால ராஜதண்டம்னு பேர், ராஜ கோபம், ராஜதண்டம் அப்படின்னு சாஸ்திரத்தில் அதுக்கு பேர். திருவள்ளுவரே இதெல்லாம் சொல்லுவார், எப்படி ராஜா தர்மம் நாட்டை நடத்தணும், இறை மாட்சிங்கிறாரே, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். எதுக்கு சொல்கிறேன்? கட்டுப்பாடோட வாழ்றது. சொல்லப்போனால் கட்டுப்பாட்டில் இருக்கிற இன்பம் சுதந்திரத்தில் இல்லை. கட்டுப்பாட்டில் நிலைத்த அமைதியும் ஆனந்தமும் இருக்கிறது. நாம் முறையாக வாழ்க்கை வாழும் பொழுது அதில் நமக்கு அமைதியும் ஆனந்தம் இருக்கு. மனம் போன போக்கில் வாழும் பொழுது வாழ்க்கை வெறுத்தே போயிடும், ஒரு சீரிய நெறிமுறையே இருக்காது. ஆனால் கட்டுப்பாடோட வாழ்றது சில பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அது ரொம்ப ஆனந்தமாக மாறக்கூடிய ஆற்றல் படைத்து, அப்படியே கடிகாரம் ஓடுற மாதிரி வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சு. இந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கோமே, சித்பானந்த சுவாமியினுடைய பேர். அவர் அந்த அறமே வடிவெடுத்தவர், அந்த தர்ம மூர்த்தி, தர்ம ரூபம். அவர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் யாரை வேணா கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, கேட்டு பாருங்க, ஏதாவது ஒன்று மாறுமான்னு கேட்டு பாருங்க.
மிலிட்ரி சுவாமின்னே பேர். பையங்களெல்லாம் அப்படி வளர்த்தினார். அந்த மாதிரி ஒரு பையங்களை அன்போட ஆதரவோட பார்த்துக்கிறதுக்கெல்லாம் இனி ஒரு சுவாமியை பார்க்க முடியாது. குழந்தைங்களெல்லாம் அப்படி வளர்த்தினார். அது பேசினா அது பெரிய விஷயம். ஆக விருப்பு வெறுப்பற்ற இறைவனை, விருப்பு வெறுப்பற்ற நம்முடைய செயல்களின் மூலம் அவரை போற்றி வழிபட வேண்டும். அதனுடைய பயன் என்ன? துன்பம் வராது. நம்ம சாஸ்திரங்கள்லேயே 2 கருத்து தான் இருக்கு. துன்பம் வராம வாழ்றதுக்கு என்ன வழி, அதையும் மீறி துன்பம் வந்தா அதை தாங்கிக்கிறதுக்கு என்ன வழி, 2 தான் இருக்கு. துன்பம் வராம வாழ்றதுக்கு என்ன வழி, அப்படியும் மீறி நம்ம முன்பு செய்த தவறுகளால நமக்கு துன்பங்கள் வந்தால் அந்த துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்வதற்கு என்ன வழி, இது 2 தான் திருக்குறள்ல சொல்லியிருக்கு. திருக்குறள் இல்லை, சமஸ்த வேத சாஸ்திரங்கள் முழுவதும் அதுதான் சொல்லியிருக்கு. நம்ம ஆரம்பத்திலேயே புத்திசாலித்தனமா கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கலாம். டாக்டர் சொல்றார் சுகர் என்ன எக்ஸசைஸை தவிர, எக்ஸசைஸ் எல்லாம் வெறுமனை மாத்திரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய் என்ன பண்றது, எக்ஸசைஸ் பண்ணித்தான் ஆகணும். அதில் நம்ம விருப்ப காட்ட முடியாது. துன்பம் வராமல் இருக்கணும்னா உடற்பயிற்சி செய், உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடி, துன்பம் வராமல் இருக்கணும்னா. அப்புறம் அதே மீறி துன்பம் வந்தால் இந்த பயிற்சி உனக்கு மருத்துவத்துக்கு உதவி புரியும். இன்னும் வேற ஏதாவது சாதனைகள் பண்ண சொன்னால் அதுக்கு உதவி புரியும். அதே நியத்தி தான் எல்லாத்துக்கும். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய காமன் சென்ஸே போகும். இந்த காமன் சென்ஸே அன்காமனாக இருக்கிறது தான் ப்ராப்ளம் இல்லையா? எல்லாருக்கும் இந்த காமன் சென்ஸே காமனாக இருக்கா? இல்லையே, அதுவே அன்காமனாக இருக்கு. அதனால தான் நிறைய பிரச்சனைகளே. சரி, இந்த குறளை நான் முடிக்கிறேன் ஒரு வழியா. நான் ரொம்ப இந்த குறளை போட்டு இழுக்க விரும்பலை. இந்த குறள் இந்த இவ்வளவு சொல்றதுக்கான கருத்துக்கள் இதுக்குள்ளே இருக்கு. இது இன்னொரு குறளோட இணைச்சு கூட பார்க்க முடியும். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிதுங்கிற அந்த குறள் இருக்கு பாருங்க. அதையும் இதையும் கூட இணைச்சு பார்க்க முடியும். நான் அப்புறம் இணைச்சு சொல்றேன். அந்த குறளுக்கு வரும்போது இந்த குறளை பத்தி நான் சொல்றேன், திரும்ப நினைவுபடுத்துறேன். இப்ப அடுத்த குறளுக்கு நாம போகிறோம். அடுத்த குறளை நாம் ஓதுவோம், பிறகு பொருளை உணர்ந்து கொள்வோம்.